மகா மிருத்யுஞ்சய மந்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மிருகண்டு முனிவருக்கும் அவரது மனைவி மதுமதிக்கும் பிறந்த மகன்தான் மார்க்கண்டேயர். இவர் 16 வயது வரை மட்டுமே உயிருடன் இருப்பார் என விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் தனது விதியை மாற்ற சிவனை நேரோக்கி கடும் தவம் இருந்த மார்க்கண்டேயர் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தார். அவரது பக்திக்கு இறங்கி அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை அளித்தார் என புராணங்கள் சொல்கின்றன. பிரஜாபதி தக்ஷாவிடம் பெற்ற சாபத்தின் காரணமாக சந்திர பகவான் தன்னுடைய 64 கலைகளில் தினம் ஒன்றாக இழந்து வந்தார். இதனால் சதி மார்க்கண்டேய மகரிஷியிடம் வந்து இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பெற்றுச் சென்று சந்திர பகவானை காப்பாற்றினார். சந்திரனை காப்பதற்காக மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அனைவரும் பாராயணம் செய்தனர். இறுதியாக சிவபெருமான் காட்சி கொடுத்து பிறை சந்திரனை தனது தலையில் சூடி அவரின் சாபத்தை போக்கினார். மிகவும் சக்தி வாய்ந்த சஞ்சீவனி மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இறந்தவரின் உயிரை கூட மீட்டுத் தரும் அற்புதமான ஆற்றல் படைத்ததாகும். மரணத்தின் விளிம்பில் இருப்பவருக்கு கூட உயிரை மீட்டு புதிய வாழ்க்கை கொதடுக்கும் தன்மை கொதண்டது. மகாமிருஞ்சய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் மட்டுமல்ல, மந்திரங்களில் மிகவும் புனிதமான மந்திரமும் கூட. இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து சொல்லி வருகிறாரோ அவருக்கு இந்த மந்திரம் அனைத்து வகைகளும் உதவுவதுடன் அனைத்து நேரங்களிலும் அவரை பாதுகாக்கும். குறிப்பாக மிக கடுமையான நேரோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து குணமடைய இந்த மந்திரம் உதவி செய்யும். எப்படிப்பட்ட நேரோயையும் குணப்படுத்துவதுடன் உடல் உபாதைகளை நீக்கி ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, பயம், கவலை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவக்கூடியது இந்த மந்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இனி வழியே இல்லை என்னும் போது கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நல்ல பலன் தரக்கூடியது. ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வா ருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாம்.